வணக்கங்க. முருக பக்தர்கள் எல்லாரும் இந்த பதிவ கண்டிப்பா நான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். முருகன் வந்து எனக்கு இந்த முருகக் கடவுள் வந்து எனக்கு வாழ்க்கையில செஞ்ச ஒரு பெரிய ஒரு அற்புதம். அத வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். முருகக் கடவுள் வந்துட்டு நம்புற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாரு. நம்பிட்டோம் அவரு ரொம்ப என்னடா முருகன கும்பிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டத்த குடுப்பாரு. நம்ம அதையும் தாண்டி அவர முருகா முருகான்னு சொல்லி புடிச்சிட்டோம்னா, அவர் நம்ம கைய ஒரு தடவ புடிச்சிட்டாருன்னா அவ்வளோதாங்க. விடவே மாட்டாருங்க. கடைசி வரைக்கும் நம்மளை கை விடவே மாட்டாரு முருகன். அப்படிதாங்க எனக்கு ஒரு மேஜிக் பண்ணாரு முருகக் கடவுள். எனக்கு வந்து எனக்கு உடல்ல வந்து ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல எனக்கு சின்ன வயசு தான். ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன சொல்ட்டாங்க, சர்ஜரி பண்ணணும் அந்த மாரி சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடா இந்த வயசுலயே சர்ஜரி பண்ணி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் நைட் டியூட்டிக்கு போயிட்டுருந்தேன். அப்போ வந்து நான் பழனி பக்கம் இருக்கேன். அப்போ நான் பஸ்ஸில் வேண்டிகிட்டே போயிட்டுருக்கேன். முருகா இப்படி இப்படி நடந்துருச்சே, இந்த வயசில் எப்படி சர்ஜரிலாம் பண்ணி என்ன முருகா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. அப்போ பஸ்ஸில் எப்பவுமே ரெகுலராக பார்ப்பேன் ஒருத்தரை. அந்த அண்ணன் வந்து பழனி முருகன் கோயிலில் வந்து எலக்ட்ரீஷியனாக இருக்கார். அப்போ ஒரு வாரமாக அவரை பார்க்கல. அந்த நைட் டியூட்டி போகிறப்பெல்லாம் அவரை பார்க்கல. அன்னைக்குன்னு வந்துட்டு அவர் வர்றாரு. நான் அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஃப்ரண்ட் சீட்டில். வந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. அண்ணா அப்படின்னு இந்தாங்க, இது வந்து முருகனோட சந்தனம், நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க அப்படின்னே. எனக்கு அப்படியே முருகனே வந்து நம்மளுக்கு கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்புறம் காலையில் உடனே அதை நான் சாப்பிட்டேன். அப்புறம் 2 நாள் கரைஞ்சி பெரிய ஸ்கேன் பண்ணுறோம். பார்த்தா பெரிய அற்புதம் பண்ணியிருக்காருங்க முருகப்பெருமான். எனக்கு ஒன்றுமே இல்லை, அந்த பிரச்சனையே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நான் போயிட்டு இப்படி இப்படி பண்ணிட்டாரே முருகன், அவரை எப்படி நம்ம தாங்கவே முடியல, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பண்ணியிருக்கார் பாருங்க அவரு. அப்புறம் போயிட்டு நான் மொட்டை அடிச்சுட்டே வந்துட்டேன். நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், ஆனால் மொட்டையே அடிச்சுட்டு வந்துட்டேன் நான். பரவாயில்ல, முருகன் இவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, சொல்ல முடியாத சந்தோஷம். அதனால் அப்புறம் அன்றைக்கி வந்து நான் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். வந்தோடனே நான் அன்றைக்கி நைட் டியூட்டி நான் போகிறது. நான் சரி ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்ப, சரி அப்பா வீட்டிலே இன்றைக்கி இருக்கலாம், அம்மா வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ யாருமே இல்லை அம்மா அப்பா வீட்டில். நான் அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அம்மாவும் இல்லை. அப்போ எங்கள் அப்பாவுக்கு அட்டாக் வந்துருச்சு. நான் இருக்கேன். நான் எப்போவுமே நான் நைட் டியூட்டினா ஊருக்கு போயிடுவேன், என் ஊருக்கு போயிடுவேன் நான். அன்றைக்கி வந்து அம்மா அப்பா வீட்டில் இருக்கேன் நான். பார்த்தா அப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சாமி அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவருக்கு அட்டாக். நான் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் அவர் இந்நேரம் நாங்கள் வந்து பொண்ணுங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் அப்பா டெய்லர் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனார். அன்றைக்கே நாங்கள் அந்த முருகன் வந்துட்டு எல்லாம் எங்கள் கூட இல்லாமல் இருந்து நேரம் எங்கள் அப்பாவும் நாங்கள் இறந்துருப்போம். அப்பயும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூரில் வச்சு நல்லா சரியாயிட்டார். அதுவும் அந்த முருகன், அந்த கடவுள் பண்ண அற்புதம் தான். அன்றைக்கி நான் வீட்டில் இல்லாமல் நான் மொட்டை அடிக்காமல் இருந்திருந்தா நான் எங்கள் வீட்டுக்கு நான் போயிருப்பேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு போயிருப்பேன் நான். அம்மா அப்பா வீட்டில் இருந்திருக்க மாட்டேன். இப்படி நிறைய 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 சொல்ல முடியாத அற்புதங்கள் பண்ணக்கூடியவர். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறப்பெல்லாம் முருகா முருகான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மளுக்கு வந்துடுவார். ஒரு பஸ் முன்னாடி ஃபோட்டோ இருக்கும், இல்லாட்டி பேர் முருகப்பெருமான், சுப்பிரமணியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு இல்லாட்டி மயில் சத்தம் கேட்கும், சேவல் பார்ப்போம். இந்த மாதிரி அவர் நினைக்கிறப்ப நம்ம அவர் தான் வருவான்ல, அவர் எந்த ரூபத்தில் வேணால் முருக கடவுள் வந்து நம்மளுக்கு காட்சி தருவார், நிறைய அற்புதங்கள் பண்ணுவார். முருகனை மட்டும் கும்பிட்டா அவர் கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டாருங்க. இது எனக்கு வாழ்க்கையில் நடந்த பெரிய மேஜிக். என்றைக்கும் நான் வந்து முருகனுக்கு நான் காலம் ஃபுல்லாக நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நான். எனக்கு இது வந்து நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். அந்த அந்த கந்த கடவுள் பழனியில் இருக்கார், திருவண்ணாமலையில் இருக்கார். நான் அப்புறம் போய் பார்த்துட்டு அந்த தீப ஒளியில் பார்த்துட்டு வந்தால் எவ்வளோ பெரிய மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க காட்டுறாங்க பாருங்கள் அந்த தீப ஒளி, அதில் வந்து அவரை அந்த முகத்தை, அந்த குட்டி அழகான குட்டி முருகனை அப்படியே அந்த முகத்தை பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் சரிங்க, அப்படியே பறந்து போயிடும். நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த அந்த அவர் முகத்தை சுற்றி போல் அவருக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த குட்டி மூஞ்சி, அழகு மூஞ்சி, அவர் அழகு பெருமானை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும்.